மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9 முதல் 13 வரைக்கும் சத்தமாய் வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து தலைகளை தாழ்த்தி தேவ சம்பந்தம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்களும் ஆண்டவர் அனைவரும் உங்களுடைய சமூகத்தில் புறப்பட்டு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒரு பரலோக நெட்வொர்க்கு கீழே நாங்கள் எல்லாம் கூடி வரும்படி இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அதிகாலை நேரத்துல ஆண்டவரை கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில கர்த்தருடைய சத்தம் எங்களோடு கூட இடைப்படுவதாக, இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களை உருவாக்கி அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்துல இந்த ஜெபம் பரமண்டல ஜெபத்தை ஆண்டு சொல்லி தராரு. அப்போ இந்த ஜெபத்துல நம்ம பரமண்டல ஜெபத்துல 7 விதமான பட்டியல்களை குறித்து போன வாரத்துல நம்ம தியானித்தோம். ஆனா இந்த பரமண்டல ஜெபம் கரெக்டா நம்ம படிச்சோம்னா, இந்த ஜெபத்தை நம்ம செய்தோம்னா 30 செகண்ட்ல இந்த ஜெபம் முடிஞ்சிடும். 30 செகண்ட்ஸ் பிரேயர் தான் இது. அரை நிமிஷத்துல சொல்லப்படுகிற ஜெபம். ஆடியோ பைபிள்ல கேட்டோம்னா, தமிழ் ஆடியோ பைபிள்ல 45 செகண்ட் கிட்ட வருது, 3/4 நிமிஷம் வருது. அப்போ 1 நிமிஷம் கூட இந்த ஜெபம் இல்ல. ஆண்டு சொல்லி கொடுத்திருக்கிற ஜெபம் கணக்கு பார்த்தா எழுத்தின்படி 1 நிமிஷம் வர மாட்டேங்குது. சீஷருங்க ஆண்டு கேட்கிறாங்க, என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, யோவான் தம்முடைய சீஷர்களுக்கு ஜபிக்க போதித்தது போல நீரும் எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாருங்க அப்படின்னு சொல்லி லூக்கா 11வது அதிகாரம் 1 வசனத்துல கேட்கிறாங்க. நாங்கள் எப்படி ஜபிக்கணும், நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. அதற்கு ஆண்டவரை கர்த்தர் இந்த ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார், பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார். 7 விதமான பட்டியல்கள்ல அந்த ஜபத்தை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அது சுருக்கமாய் பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் நம்ம போக போகிறோம். முதலாவது தேவனை பிரியப்படுத்துகிற ஜபம். மத்தேயு 6:9 வாசிக்கும் பொழுது தேவனுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துகிற ஜபத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு 6:10 படி அது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய ஆளுகை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற ஜபம் 6:10. மூன்றாவது அதே மத்தேயு 6வது அதிகாரம் 10 வசனத்துல தேவனுடைய சித்தத்தை பேசுகிற ஜபம், தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஜபம் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம 4வது பார்த்த தேவைகளுக்கான ஜபம் 6வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், அது தேவைகளுக்கான ஜபம். 6வது அதிகாரம் 12வது வசனம் மன்னிப்புக்கான ஜபம். எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னி, எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஜபிக்கிறதான ஒரு ஜபத்தை கர்த்தர் கற்றுத்தராரு. 6வது அதே மத்தேயு 6:13 எழுதப்பட்டிருக்கிறது பாதுகாப்புக்கான ஜபம். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையில் இருந்தவர்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை ரட்சியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற, தேவனை மேன்மை பாராட்டுகிற, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கி காட்டக்கூடிய ஒரு ஜெபம். அதே 6:13 கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த 7 விதமான ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இந்த ஜெபத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த ஜெபம் எழுத்தின்படி பார்த்தா 30 செகண்ட், அரை நிமிஷத்துல ஜெபம் முடிஞ்சிடும். இப்ப நான் கேட்கிறேன், இயேசு சுவாமி அரை நிமிஷம் ஜெபத்தை கற்றுக் கொடுத்துதான் வந்தாரு. 30 செகண்ட் பிரேயர். நாம என்ன சொல்றோம்? மணிக்கணக்கா ஜெபிக்கணும், நாளுக்கு உபவாசம் எடுத்து 10 நாள், 20 நாள், 30 நாள், 21 நாள், பல நாட்கள் 72 மணி நேரம் நான் ஸ்டாப் உபவாசம் சொல்லி பல விதமான ஜெபங்கள் இருக்கு. ஆனா இங்க இயேசு சுவாமி கற்றுக் கொடுத்த ஜெபம், அவர் பல மணி நேரமோ பல நாட்கள் ஜபிக்கிற ஜபத்தை சொல்லி கூடாமல் அவர் என்ன சொல்ற, அரை நிமிஷத்துல ஜபிக்கிற ஜபத்தை சொல்லி தர்றாரு. அப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அரை நிமிஷம் ஜபிக்கிற ஜபம் ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, எழுத்தின்படி நாம் ஜபித்தால் அரை நிமிஷத்துக்குள்ள இந்த ஜபம் முடிஞ்சிடும். எழுத்தின்படி. அதுக்கு நேற்று இரவு நான் ஜபிக்கும் போது என்ன பிரேயர் ஆண்டவர் இண்டெக்ஸை காண்பிக்கிறார். இண்டெக்ஸ் பிரேயர் தான் ஆண்டவர் காமிச்சாரு. லெசன் பிரேயர் ஆண்டவர் காண்பிக்கல. லெசன் பிரேயர் எப்போ வரும்?
நாம ஜெபத்துல தரித்திருக்கும் போது, ஜெபத்தில் நாம காத்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து நம்ம போகும்போது, அந்த இண்டெக்ஸுக்கு உள்ள இருந்து நமக்கு தெரியும். இண்டெக்ஸ் தான் என்ன சொல்றது, இப்ப நமக்கு பைபிள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல 66 புக் கொடுத்திருப்பாங்க. ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத் அப்படின்னு ஆரம்பிச்சு மத்தேயு, மார்க், லூக்கா அப்படின்னு வருது. அப்ப கிட்டத்தட்ட 66 புஸ்தகம் பைபிள் இருக்கு. இது என்னது, இண்டெக்ஸ். ஆனா இந்த இண்டெக்ஸ் தமிழ் என்ன சொல்றது, பொருளடக்கம், ஹெட்டிங், முக்கிய அம்சங்கள், ஹெட்டிங். அப்ப இண்டெக்ஸ் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் பார்க்காம நம்ம சொல்லிடலாம். 66 புஸ்தகத்தை மனப்பாடமா சொல்லிடலாம். அப்போ இது இண்டெக்ஸ் நம்ம சொல்ற தவிர லெசன் நம்ம படிக்கலன்னு அர்த்தம். அப்ப கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு இண்டெக்ஸா, ஒரு முன்னுரையா அங்க எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு பொருளடக்கமா கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 7 விதமான பொருளை கர்த்தர் அடக்கி ஒரு இண்டெக்ஸ் பிரேயரா ஆண்டவர் பாயிண்ட்ஸா கொடுத்தார். அவ்வளவுதான். அப்போ நாம தேவ சமூகத்துல எழுத்தின்படி இந்த ஜெபத்தை செய்தால் 30 செகண்டுக்குள்ள, அரை நிமிஷத்துக்குள்ள இந்த ஜெபத்தை முடிச்சிடலாம். ஆனால் எழுத்தின்படி பார்த்தால், படித்தால், ஜெபித்தால் 30 செகண்ட்ல இந்த ஜெபம் முடிஞ்சிடும். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து பார்த்து படித்தால் அல்லது ஜெபித்தால் நம்ம ஆயுள் முடிந்தாலும் பத்தாது. அல்லேலூயா. புரியுதா சொல்றது? இண்டெக்ஸ் ஆண்டு கொடுத்துட்டாரு, முன்னுரையை கத்தர் கொடுத்துட்டாரு, பொருளடக்கத்தை கத்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை நம்ம உள்ள போகும்போதுதான், இப்ப 66 புக்கு நம்ம மேல்நோட்டமா சொல்லிடுறோம், ஆதியாகும், யாத்திரையாகும் சொல்லிடுறோம். அப்ப 66 புஸ்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரம், ஒவ்வொரு வசனத்தை நம்மளால சொல்ல முடியுதா? சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ இருக்கு. 50 அதிகாரம் இருக்கு ஆதியாகம் புஸ்தகத்துல. 50 அதிகாரத்துல 5 அதிகாரம் கூட நம்மளால பார்த்து சொல்ல, ஒரு அதிகாரம்னா நம்ம மனப்பாடம் பண்ணி இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆனா எல்லா அதிகாரம் சொல்ல முடியும். யோசித்து பாருங்க. அதே மாதிரிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்துல ஏராளமான ரகசியங்கள், ஏராளமான காரியங்கள் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த விண்ணப்பங்களை நம்ம வைத்து ஜெபிக்கும் போதுதான் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப்பட முடியும். அப்ப இந்த ஜெபம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜெபம். ஏற்கனவே நான் போன வாரத்தை சொன்னேன், இது தேவன் கொடுத்த ஒரு உன்னதமான ஜெபம். இது தேவன் கொடுத்த ஒரு வல்லமையான ஜெபம். இது நமக்கு தேவன் இந்த பூமியில அவர் கொடுத்ததான ஒரு மகிமையான ஜெபம். நம்ம செய்ய ஒரு பவர்ஃபுல் பிரேயர், ஒரு முக்கியமான ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் புரிந்து கொள்ளுகிறேன், இந்த ஒரே ஒரு ஜெபத்துல நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடலாம். இந்த ஒன்லி ஒன் பிரேயர், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஜெபத்துல நம்முடைய முழு வாழ்க்கையை, நம்முடைய முழு ஆயுசை நம்ம வாழ்ந்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஜெபத்துல மகிமையான காரியங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. நம்முடைய மாம்ச கண்களில் பார்த்து ஜெபித்தால் 30 செகண்ட்ல ஜெபம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த அதிகாரத்தை, இந்த அதிகாரம் சொல்றதை விட இந்த ஹோல் பைபிளை பார்க்கறது நமக்கு தனி கண்கள் வேணும், தனி கண்கள் வேணும். சரி, இந்த நாளில குறிப்பாக இந்த வார்த்தையை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக 2 காரியத்தை நான் சொல்லணும். இந்த பைபிள் நம்ம படிக்கும் போது நமக்கு 2 விதமான காரியம் ரொம்ப அவசியம். ஒன்று சூப்பர் நேச்சுரல் ஐஸ். சூப்பர் நேச்சுரல் ஐஸ் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்கள், விசேஷித்த கண்கள். வேற கண்கள் நமக்கு அவசியம். மாம்சீக கண்கள்ல வேதத்தை நம்ம படித்தால் அது நமக்கு புரியாது, அந்த அளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ வேதத்தை பார்ப்பதற்கு, படிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தியானிப்பதற்கு நமக்கு வேற கண்கள் வேணும். அது என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்கள், சூப்பர் நேச்சுரல் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் சங்கீதம் 119:18 நினைக்கிறேன், அது சொல்லப்பட்டிருக்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்ப வேதத்தை பார்க்கணும்னா நமக்கு ஒரு புது கண்கள் வேணும், விசேஷமான கண்கள் வேணும். அப்ப வேதத்தை பார்ப்பதற்கு நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கண்கள் வேணும், பிரியமானவர்களே. அப்போ இந்த வேதத்தை நம்ம நல்லா பார்க்கணும்னா நம்முடைய மாம்ச கண்களால் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், எந்த வசனம் அது? 119 சங்கீதம் 18 வசனமா பாருங்க, வாசிங்க சத்தமா. Open my eyes that I may behold wondrous things out of your law. தமிழ்ல
உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்து. எல்லா வழக்கறதுக்கு தலைமையில சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஓப்பன் மை ஐஸ். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அப்போ பைபிள் படிக்கணும்னு நமக்கு தனி கண் அவசியம். மாம்ச கண் அல்ல, ஆவிக்குரிய கண்களால் படிக்க வேண்டும். அப்ப ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்கள் உடையவர்களாக இந்த வேதத்தை நம்ம படித்தால் வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள், ஆசீர்வாதங்கள் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, சூப்பர் நேச்சுரல் மைண்ட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தை வேணும். அப்ப நமக்கு பிரெயின் மூளை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த மூளை எப்படி இருக்கணும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மூளையை காணப்படணும். சூப்பர் பிரெயினா இருக்கணும். சூப்பர் நேச்சுரல் பிரெயின், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மூளை நமக்கு வேணும். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தை நமக்கு வரணும். வேதத்தை பார்க்கும் பொழுது மாம்ச சிந்தையில நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப வேதத்துல அதிசயத்தை பார்க்கணும்னா நமக்கு என்ன வேணும்? வேற கண் வேணும். அதே போல வேதத்தில் இருக்கிற அர்த்தங்கள், வேதத்தில் இருக்கிற காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய சிந்தை வேணும். அந்த சிந்தையோடு இருந்ததை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தையை தேவன் தருகிறார். ஆகவே இந்த காலை நேரத்துல நாம் இந்த ஜெபத்துல 7 விதமான ஜெபங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 7 விதமான ஜெபத்துல ஒரு ஜெபத்தை மாத்திரம் நீங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி ஒன் பிரேயர், பவர்ஃபுல் பிரேயர், வல்லமை மிக்க ஜெபம். இந்த 7 விதமான ஜெப பட்டியல்களில் ஒரு விதமான ஜெபத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 7 ஜெபத்துல 2வது ஜெபத்தை நீங்க நம்ம தியானிக்கணும். அந்த ஜெபத்தின் அந்த 2வது ஜெபம், பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பரமபிதாவே நாமம் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. இது முதல் ஜெபம். 2வது ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது 2வது ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ இந்த வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக 2 செகண்ட். உம்முடைய ராஜ்யம் வருவதாக 1 செகண்ட்ல முடிஞ்சிருது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக 1 செகண்ட்ல முடியுது ஜெபம். 1 செகண்ட் பிரேயர் எதுக்கு நமக்கு வேணும்? ஆனா என்னன்னா, மாம்ச கண்ணில் பார்த்தா இது 1 செகண்ட் தான். ஆனா ஆவிக்குரிய கண்ணுல பார்த்தோம்னா ஆயுள் பத்தாது, நம்முடைய ஆயுஷ் நாட்களே பத்தாது. அந்த அளவுக்கு ரகசியம் இந்த ஜெபத்துல கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அந்த ஜெபத்தை நம் மாம்ச கண்களில் பாராமல் சூப்பர் நேச்சுரல் ஐஸோடு கூட, சூப்பர் நேச்சுரல் மைண்டோடு கூட பார்க்கணும், தியானிக்கணும். அப்ப சூப்பர் நேச்சுரல் ஐஸோடு கூட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்ணோடு கூட, ஆவிக்குரிய கண்களோடு பார்த்தால் அதுக்குள்ள இருக்கிறதான ஆழம், அதுக்குள்ள இருக்கிற அகலம், அதுக்குள்ள இருக்கிற நீள உயரத்தை நம்மால பார்க்க முடியும். ஒரு கடலுக்குள்ள ஒரு மனுஷன் போறோம்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே பார்த்துட்டு வரோம். அப்போ கன்னடத்துல ஒரு வார்த்தை இப்படி இருக்கு. நேற்று நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை வந்துச்சு. அவனும் அவளும் ಚಾಪೆ ಕೆಳಗಡೆ ನುಗ್ಗಿದ್ರೆ ನಾನು ರಂಗೋಲಿ ಕೆಳಗಡೆ ನುಗ್ತೀನಿ. புரியுதா சொல்றது? ஒருத்தன் அவன் பாய்க்கு உள்ள புகுந்தானா நான் என்ன பண்றேன்? ரங்கோலிக்கு உள்ளவே புகுந்து போயிடுவேன்றாரு இன்னொருத்தர். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, பாய்க்குள்ள புகுறோமோ, பாய்க்கு உள்ள போறோமோ இல்லையோ, ரங்கோலிக்கு உள்ள போறோமோ இல்லையோ, ஆனா இந்த உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற இந்த கடலுக்கு உள்ள நம்ம போகணும். அல்லேலூயா. இது வார்த்தையின் 1 செகண்ட் பிரேயர் தான். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம ஆவிக்குரிய சிந்தையோடு கூட, the mind of Christோடு கூட, the mind of Holy Spiritோடு கூட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வையோடு கூட இந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரே ஒரு வார்த்தை ஒரு பெரிய கடலுக்கு சமம். அந்த கடலுக்குள்ள போவதற்கு அடையாளமாய் காணப்படுகிற ஒரு காரியம் தான். அப்போ யோசித்து பாருங்க, கடலின் ஆழத்தை நம்மால அளந்து பார்க்க முடியுமா? கடலின் நீளம், கடலின் அகல உயரத்தை நம்மள அளந்து பார்க்கவே முடியாது. அது போலதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அந்த வார்த்தையின் ஆழத்தை, அந்த வார்த்தையின் அகலத்தை, அந்த வார்த்தையின் நீளத்தை, அந்த வார்த்தையின் உயரத்தை என்ன பண்றது? நம்மால கவுண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும்.
அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜெபத்தை செய்யக்கூடியவர்களா நம்ம மாற்றப்பட வேண்டும். ஆண்டோட சமூகம் இந்த மாதிரியான ஒரு ஜெபத்தை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆனா நேத்துக்கு நான் ஜெபிக்கும் போது இந்த பரமண்டல ஜெபத்தை பத்தி ஆண்டோட்ட கேட்கும் போது என்னத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அவர் யாரு ஒண்ணு, ரெண்டாவது நீ யாரு, அவர் யார் என்பதை தெரியப்படுத்துகிற ஜெபம் இது. ரெண்டாவது நீ யாரு என்பதை தெரியப்படுத்துகிற ஜெபம். மூணாவது அவரு நானும் ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ண முடியும், அதான் இந்த ஜெபத்துடைய டைட்டில் சொல்ல முடியும். அவர் யாரு, நீ யாரு, அவரும் நீயும் ஒன்னா சேர்ந்தா என்ன செய்ய முடியும். அதான் இந்த பரமண்டல ஜெபத்துல இருக்கக்கூடிய ஆழமான ரகசியங்கள். அதை நீங்க ஜெபத்தோடு கூட போகும்போது புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன், சூப்பர் நேச்சுரல் ஐஸ், சூப்பர் நேச்சுரல் மைண்ட். எல்லாருமே சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் ஐஸ், சூப்பர் நேச்சுரல் மைண்ட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தையும். சரி, எனக்குள்ள ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ள ஆவிக்குரிய சிந்தை விழித்திருக்கிறது, எனக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தையும் எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தையை கர்த்தர் நமக்கு உள்ள வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிற யோசித்து பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வையோடு கூட கலந்தவர்களாக நாம இந்த வசனத்தின் ஆழத்துல நுழைந்தால் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. சரி, அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வை நமக்கு வந்தாதான் இந்த உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்ன என்பதை ஆழமா நம்ம தியானிக்க முடியும். அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மூளையும் நமக்குள்ள வந்தாதான் அந்த வசனத்தின் ஆழத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நுழைந்து போக முடியும் என்பதை வேதத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, இது எப்படி நான் சொல்ற பாருங்க. ஒண்ணு, நம்முடைய கண்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்களை எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய கண்கள் கலந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நம்முடைய கண்கள் கலந்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய கண்கள் எப்போ வேதத்தின் அதிசயங்களை மகத்துவங்களை பார்க்க முடியும்னா, இயேசுவின் ரத்தத்தால என்ன பண்ணும், நம்முடைய கண்கள் கழுவப்பட்டதாக கலந்திருக்கக்கூடியவை காணப்பட வேண்டும். ஒரு மனுஷன் நீச்சல் அடிக்க தெரியாதவன் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டானா என்ன நடக்கும்? நீச்சல் தெரியாத மனுஷன் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டா என்ன நடக்கும்? உள்ள போவான், போக போக தண்ணி குடிச்சிடுவான். அவன் தலையில இருந்து கால் வரைக்கும் தண்ணி குடிச்சதுனால உடம்பு வீங்கிடும், கண்ணுக்குள்ள தண்ணி வந்துடும். ஆமாவா இல்லையா? கண்ணுல தண்ணி வந்துடும், உடம்பெல்லாம் தண்ணி இருக்கும். அதே மாதிரிதான் இயேசுவின் ரத்தத்தில் ஒரு மனுஷன் மூழ்கி போனால் அவனுடைய கண்கள் அவர் ரத்தத்தால கலந்திருக்கும். அப்ப இயேசுவின் ரத்தத்தால யாருடைய கண்கள் கலந்திருக்கிறதோ அவர்கள் தான் இந்த ஜெபத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப அந்த ராஜ்யத்தின் அமைப்பு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அந்த ராஜ்யத்தின் என்ன சொல்றது, கட்டுப்பாடுகள், அந்த ராஜ்யத்தின் வல்லமை, அந்த ராஜ்யத்தின் ஆளுகை எல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வேதத்துல அறிந்து கொண்டோம்னா பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம் சொல்லி வருகிறது. பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம். ஒரே வார்த்தை சொல்ல கடவுளுடைய ராஜ்யம். அப்ப கடவுளுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். இந்த ஜெபத்தை உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன வேணும், அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். எப்ப கிடைக்கும்? இயேசுவின் ரத்தத்தினாலே கலந்திருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தரிசனங்களை பார்க்க முடியும். நம்ம சாதாரணமான ஒரு ஆட்கள் கிடையாது. நம்மளை பத்தி நம்ம சாதாரணமா எடை போட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியினர் உணர்த்துறாரு, உன்னுடைய கெப்பாசிட்டி உனக்கு தெரியாதுன்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய கெப்பாசிட்டி உனக்கு தெரியாது. உன்னுடைய கெப்பாசிட்டி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் ஜெபம் பெக்கர் ஜெபமா இருக்காது. பெக்கர் என்ன, பிச்சைக்கார ஜெபமா இருக்காது. சொல்லுங்க, உன்னுடைய கெப்பாசிட்டி
உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் ஜபம் பிச்சைக்கார ஜபமா இருக்காது, ராஜாவின் பிள்ளையின் ஜபமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த ஜபம் பண்ணுற உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. நான் கேட்கிறேன், நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, எதெல்லாம் வேணுமோ அவர் ராஜ்யத்தில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நமக்கு என்ன வேணுமோ எதெல்லாம் வேணுமோ அவர் ராஜ்யத்தில் இருக்கா இல்லையா? அவர் ராஜ்யத்தில் சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதி இருக்கா, சுகம் இருக்கா, ஆரோக்கியம் இருக்கா, கண்ணீர் இருக்கா, துக்கம் இருக்கா, வேதனை இருக்கா, வியாதி இருக்கா, பணம் இருக்கா, ஐஸ்வர்யம் இருக்கா, அந்தஸ்து இருக்கா, அதிகாரம் இருக்கா? ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சாரு பாருங்க, உம்முடைய ராஜ்யம். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க சொல்லும் போது அந்த ஜெபத்தார் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அழுத்தி சொல்லி இருக்கிற வார்த்தை உம்முடைய ராஜ்யம். உம்முடைய அப்படின்னா அங்க மாம்சம் வராது, அங்க சுய வராது, அங்க மனுஷன் வர முடியாது, அங்க உலகம் வர முடியாது, குடும்ப உறவுகள் வர முடியாது, சாத்தான் வர முடியாது. உம்முடைய சொன்னா பிதாவே வருவார்னு அர்த்தம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவுடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்படுவது உம்முடைய ராஜ்யம். அப்ப யாருடைய ராஜ்யம்? பிதாவின் ராஜ்யம். அப்ப அவருடைய ராஜ்யத்துக்கு பிறந்த அந்த ராஜாவுக்கு பிறந்தது ராஜாவா கூஜாவா? ராஜாவுக்கு பிறந்தது ராஜாதான். எல்லாரும் சொல்லுங்க, ராஜாவுக்கு பிறந்தது எப்பவுமே ராஜாதான். அல்லேலூயா. தமிழ்ல ஒரு வார்த்தை சொன்னான், ராஜா கைய வச்சா ராங்கா போனதுல ஒருத்த பாடினான். ஆனா வார்த்தை உண்மை, அவன் பாடினவன் தப்பு. நம்ம ராஜாதி ராஜா, யூதா குலத்தின் ராஜா, அவர் செயல்பட்டா ராங்கா போவதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப அந்த ராஜா நமக்குள்ள வெளிப்பட விரும்புகிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே கலந்த கண்களுடையவன் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்களுடையவன் மாறிவிடுகிறான். அந்த கண்களோடு கூட இந்த ஜெப பகுதியை பார்த்தால் அவன் பார்க்கும் பொழுதே எல்லா காரியத்தை அவனால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். இரண்டாவது, அபிஷேகத்தால் நிறைந்த கண்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்கள் எப்ப மாறும்? நம்முடைய கண்கள்ல தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படணும். அவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய கண்களில் நிறைந்திருக்கணும். நம்முடைய கண்கள் அபிஷேக பார்வையா இருக்கணும். ஒன்று இயேசுவின் ரத்தத்தால் கலந்த பார்வை, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிற பார்வை. அப்படிப்பட்ட பார்வையோடு இருந்தால் கண்டிப்பா சொல்றேன், உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னாரே, அந்த சொன்ன வார்த்தையில் உள்ள இருக்கக்கூடிய சகலவற்றையும் காணக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு பெரிய சர்ச்சு பார்த்தாலே என்ன சொல்றோம், இவ்வளவு பெரிய சர்ச்சா அப்படின்னு யோசிக்கிறோம். மோகன் சிலாசை கட்டிருக்கிறாங்க, சுமார் 75,000 பேர் உட்கார மாதிரி ஒரு பெரிய ஹால். அது பார்த்தோன்னு அப்படி இருக்கும். ஜெபமலை 100 ஏக்கர்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 100 ஏக்கர் ஜெபமலை பார்த்தாலே அப்படி இருக்கும்னா, அகிலமே படைத்த ஆண்டவருடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசா இருக்கு. அல்லேலூயா. அப்ப அவ்வளவு பெரிய ராஜ்யமே நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஜெபம் இப்படி இருக்கு. இதான் அந்த ஜெபம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நாங்க இந்த சிட்டிசன் இல்ல, பைபிள் அதான் சொல்லப்படுறது. நம்ம பூமி போல் சொல்ற, நம்ம பூமியில இருந்தாலும் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தப்ப நம்ம சிட்டிசன் எது? பரலோகம். அப்படின்னு பூமியில தான் இருக்கிறோம். ஆனா பரலோகத்தின் கண்ணோட்டத்தோடு கூட, பரலோகத்தின் பிரசன்னத்தோடு கூட பேசக்கூடிய நம்ம மாற்றப்படணும். அப்ப இயேசுவின் ரத்தத்தால் கலந்த கண்களும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிற கண்களுடைய மாற்றப்பட்டால் அந்த கண்கள் சூப்பர் நேச்சுரல் ஐஸா மாறும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்களா மாறும். அந்த கண்களோடு கூட கர்த்தரின் ஆழமான ரகசியங்களை நம்மால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது என்ன சொல்ல? சூப்பர் நேச்சுரல் மைண்ட், சிந்தனை. சூப்பர் நேச்சுரல் மைண்ட் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு ஆராதனை, இரண்டாவது அந்நிய பாஷை, மூன்றாவது அமைதி. ஆராதனை, அந்நிய பாஷை, அமைதி. இந்த 3 காரியத்தை தொடர்ச்சியா நம்ம செய்துட்டு இருந்தோம்னா, அப்படின்னா பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து அந்த ரத்தத்தால் கலந்த, இயேசுவின் ரத்தத்தால் கலந்த கண்களும் பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்த கண்களோடு கூட, அந்த ஆவியோடு கூட, அந்த இன்ஸ்பிரிட்டோடு கூட நம்ம என்ன பண்ணும்? ஆவியில நிறைந்தவர்களாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். ஆவியில ஆராதித்தல்,
ஆவியில அந்நிய பாஷையோடு ஜெபித்தல், அதுக்கு பிறகு அமைதியா இருக்கும்போது கர்த்தரின் வெளிப்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். அப்ப எப்ப வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் துல்லிய விதமா வரும்னா, இந்த 3 காரியம் தொடர்ச்சி நல்ல ஆவிக்குள்ள நிறைஞ்சு ஆராதிக்கணும். அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன பண்ணும், நல்ல அந்நிய பாஷையில பேசணும். அந்த நல்ல அந்நிய பாஷையில பேச முடிச்ச உடனே அமைதி ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த அமைதியான பிற்பாடு அந்த அமைதி சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை கிளீனா கேட்க முடியும். அப்ப உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நீங்க நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோமே, அப்ப உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அந்த வார்த்தையின் ரகசியங்களையும் அந்த வார்த்தையில் இருக்கிற ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்னா இந்த 3 படிகள், ஆராதனை, அந்நிய பாஷை, அமைதி, இந்த 3 படிக்கட்டுகள் ஏறிட்டோம்னா அந்த வார்த்தையின் ஆழத்துக்குள்ள நம்ம போகலாம். அந்த ரகசியங்கள் நம்மளால பார்க்க முடியும். அது அந்த அந்த ஆசீர்வாதம் நம்மளால எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆனா சில நேரங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஆராதிக்கும் பொழுது வார்த்தையின் வெளிப்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். சில நேரத்துல அந்நிய பாஷைகள் பேசும் பொழுது வார்த்தையின் வெளிப்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். சில நேரத்துல அமைதி இருக்கும் பொழுது வார்த்தையின் வெளிப்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். சிலருக்கு 3வது படிக்கட்டுல போனாதான் வெளிப்பாடு வரலாம். சிலருக்கு ஒவ்வொரு படிக்கட்டிலும் அந்த வெளிப்பாடுகள் கிடைக்கலாம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக இந்த வார்த்தையின் ஆழமான ரகசியங்களையும் ஆழமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும்னா நம்முடைய மைண்டை என்ன பண்ணணும், டியூன் பண்ணணும். நம்முடைய மைண்டு இந்த மைண்ட் ஆகாது, ஹெவன்லி மைண்ட் செட் வேணும். பரலோக மைண்ட் செட் இருந்தா வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் முக்கியத்துவங்களையும் மேன்மைகளையும் நம்மால அறிந்து கொள்ள முடியும். பரலோக மைண்ட் செட். அப்ப மைண்ட் என்ன பண்ணும், டியூன் பண்ணும். இப்ப நம்ம இங்க சில பேர் கூடி இருக்கிறோம், எல்லாரும் வசனத்தை கேட்டுங்கிறோம். அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, அது வேற விதமா சொல்ல போறாங்க. இந்த பழைய ரேடியோ, நம்ம வீட்டுல ஒரு ரேடியோ இருந்துச்சு. அந்த ரேடியோல டியூன் பண்ணும்போது, மைண்ட் செட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டியூன் பண்ணும்போது 4 ஸ்டேஷன்ல சத்தம் ஒரே மாதிரி ஒன்னா ஜாயின் ஆயிடும். சவுத் இந்தியா சேனல் அப்படின்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. 4 பேர் கொரோனா வைரஸ் தான் இருக்குது. ஆனா கர்நாடகால கன்னட பாட்டு, தமிழ்நாட்டுல தமிழ் பாட்டு, ஆந்திராவில தெலுங்கு பாட்டு, கேரளாவில மலையாள லாங்குவேஜ்ல ஒரு பாட்டு. இப்போ அந்த பழைய ரேடியோல அந்த ரவுண்டா இருக்கும் டியூன் பண்றது. அந்த டியூனை, அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய அந்த கருவை திருப்ப ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் கரகரகரன்னு 4 சத்தம் ஒன்னா வரும், பிளாக்கேஜ் ஆகும் ஏர்ல, காத்துல. ஆனா அப்படியே டியூன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இப்ப தமிழ்நாட்டு ஸ்டைல் வேணும்னா தமிழ்நாடு ஸ்டேஷனுக்கு போனா தமிழ்நாடு ஸ்டைல் வரும். ஆனா ஸ்டார்டிங் 4 சத்தம் ஒன்னா வரும். அப்ப திருப்ப 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 என்ன நடக்கும், ஒரு சத்தம் கட் ஆயிட்டே வரும். அப்ப கர்நாடகா பார்டர் தாண்டும் போது கர்நாடகா சத்தம் கட் ஆயிடும், ஆந்திரா தாண்டும் போது ஆந்திரா கட் ஆயிடும், கேரளத்தை கட் ஆயிடும். தமிழ்நாட்டுல வந்த உடனே என்ன நடக்கும்னா 3 வாய்ஸ் கட் ஆயிட்டு தமிழ்நாட்டு வாய்ஸ் மட்டும், தமிழ் வாய்ஸ் மட்டும் கிளியரா கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சேனலை தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணும்போது, அதை நம்ம செட் பண்ணும்போது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த சத்தத்தை கேட்கிறோம்ல, அதே மாதிரிதான் நம்முடைய மைண்ட பரலோகத்துக்கு டியூன் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பக்கம் மாம்சம் என்ற சேனல், இன்னொரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் உலகம், இன்னொரு பக்கம் சாத்தான். அப்ப இந்த எல்லா சேனல்ஸை தாண்டிட்டு தான் அங்க வரணும்னா அப்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு சேனல் டியூன் பண்ண ஆரம்பிக்கணும். டியூன் பண்றதா இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கிற ஆராதனை, அந்நிய பாஷை, அமைதி. இதை டியூனிங் பண்றது, செட் பண்றது. அப்படி நம்முடைய மனநிலையை செட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன், நமக்கு சுய சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, சாத்தானின் சிந்தை வராது, தேவ சிந்தை வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப டியூன் பண்ணணும். நம்ம அதை பண்ணாம விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம கேட்கணும், நம்முடைய டியூன் பண்ணிட்டு அது பிற்பாடு கேட்பாருங்க. ஆண்டுடைய வார்த்தைகள் துல்லிய விதத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டுடைய ராஜ்யத்தை பத்தி நிறைய காரியங்களை நம்மால கற்றுக்கொள்ள முடியும். அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மால நுழைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ள போவதற்கு நம்ம ஆயத்தமாக்கப்படணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம் ஜபிப்பதுக்கு முன்னாடி என்ன செய்யணும். இந்த ஜபம், குறிப்பா அந்த பரமண்டல ஜபம், இந்த ஜபத்தை சில பேர் 30 செகண்ட் ஜபித்து முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் அது கூட தெரியாம இருக்கிறாங்க.
என்ன மாதிரி செல்ல இந்த ஜெபம் எனக்கே தெரியாம தான் இருந்துச்சு. எப்போ இந்த பரமண்டல ஜெபத்தை பார்த்தன பைபிள்ல அப்பதான் நானே கத்துக்க ஆரம்பிச்சேன். நேத்து நைட் சொல்லி பார்த்தேன், 30 செகண்ட்ல இந்த ஜெபத்தை சொல்லி முடிச்சிட்டேன். 30 செகண்ட்ல சொல்லி முடிச்சிட்டேன் நேற்றுக்கு நைட்டு. அதுக்கு பிற்பாடுதான் ஜெபத்துல உட்காந்து தியானிக்கும் போதுதான் மணிக்கணக்கா அது கர்த்தர் வந்து கொண்டு போறாரு. ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஜெபிப்பதுக்கு முன்பாக என்ன பண்ணணும், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொல்றோமே, சொல்றதுக்கு முன்னாடி நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த ராஜ்யத்தின் முழுமையை நம்ம அறிந்து கொள்ளணும். முழுமைக்கு ஃபுல்னஸா, அந்த ராஜ்யத்துடைய ஃபுல்னஸ், அந்த ராஜ்யத்துடைய முழுமையை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த முழுமையான ராஜ்யத்தை நம்ம பார்க்கணும், அதை புரிந்து கொள்ளணும். சூப்பர் நேச்சுரல் ஐஸோடு கூட சூப்பர் நேச்சுரல் மைண்டோடு கூட இருந்தால் கண்டிப்பா சொல்றேன், அந்த ராஜ்யத்துடைய முழுமையை கொஞ்சம் கொஞ்சமா நாம் அறிந்து கொள்ளுவோம். அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, அவருடைய ராஜ்யத்தின் அர்த்தத்தையும் அவருடைய ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தையும் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஜபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அந்த ராஜ்யத்துக்கு அர்த்தம் என்ன. இப்ப உங்களுடைய ராஜ்யம் வருவதாகனா ராஜ்ய பிளேஸ் வந்துருமா? ஜபத்தை இப்ப சொல்ல, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ராஜ்யம் வந்துருமா? பிளேஸ் வராது, பர்சனாலிட்டி வரும். பிளேஸ் வராது. அந்த ராஜ்யம் ஒரு ஆளுகை காட்டக்கூடியது. அப்ப ராஜ்யம் வருவதாகனா அங்க இருக்கக்கூடிய தேவன், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய செயல்கள், தேவனுடைய கிரியைகள், அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நம்ம பண்ண, ஃபர்ஸ்ட் முதலாவது அந்த ராஜ்யத்தின் அர்த்தத்தையும் அந்த ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காணப்படணும். மாத்திரமாகல, அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் அந்த ராஜ்யத்தின் அமைப்புகளையும் அந்த ராஜ்யத்தின் அதிசயங்களையும் பார்க்கக்கூடியவர்களாக, தியானிக்கக்கூடியவர்கள் நம்ம மாற்றப்படணும்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. அந்த ராஜ்யத்தின் ஆளுகை எப்படி இருக்கும், அந்த ராஜ்யத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், அதை நம்ம யோசிக்கணும். அந்த ராஜ்யத்துடைய விஸ்தாரம், அந்த ராஜ்யத்துடைய விசாலம், அந்த ராஜ்யத்துடைய விசேஷம் என்ன, அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் படிக்கணும், ஒன்னா நம்ம படிக்கணும், தியானிக்கணும். எப்படி? பரிசுத்த ஆவியோட துணையோடு தியானிக்கணும். அவருடைய செயல் எப்படி இருக்கும், அவருடைய சேனை எப்படி இருக்கும். ராஜ்யம்னா தேவனுடைய செயல் இருக்கு, ராஜ்யம்னா தேவனுடைய சேனை இருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அவருடைய செயல்கள், அவருடைய சேனைகள் புறப்பட ஆரம்பிச்சிடும். அதை குறித்து நம்ம தியானிக்கணும். பைபிள்ல அந்த அவருடைய ராஜ்யத்தின், அவருடைய ராஜ்யம் இயங்குதலையும் அவருடைய ராஜ்யம் இறங்குதலையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். இங்கிலீஷ் எப்படி சொல்றதுப்பா? இயங்குதல், இயங்குதல். அவருடைய ராஜ்யம் எப்படி இயங்கி கொண்டிருக்கு, அவருடைய ராஜ்யம் எப்படி இறங்கும், அதை நம்ம படிக்கணும். இறங்குதல், இயங்குதல், இறங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறங்குதல்னா மேல கீழே வருது, இயங்குதல்னா என்ன சொல்றதுன்னா, இயங்குதல் எப்படி செயல்படுது, ஆக்டிவேட் சொல்லலாம். இப்போ கரெக்டா இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல தெரியல எனக்கு. அவருடைய ராஜ்யம் இயங்குதலையும் அவருடைய ராஜ்யம் இறங்குதலையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றப்படணும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல யார் சிங்கம், அவர் தான் சிங்கமா இருக்கிறாரு, யூதா கோத்திரத்தின் சிங்கம். அப்ப அந்த சிங்கத்தை பத்தியும் அந்த சிங்காசனத்தை பத்தி நம்ம கற்றுக்கொள்ளணும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம், சிங்க வெளிப்படுறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதான் உலகத்துல ஒருத்தர் சொன்னா, சிங்கம் எப்போ வந்தா கூட்டமா வராது, பன்னிகள் கூட்டமா வர, சிங்கம் சிங்கள வரணும் உலகத்துல ஒருத்தர் சொன்னாரு. ஆனா நம்ம சிங்கம் இருக்கிறாரு பாருங்க, அந்த சிங்காசனத்தில் இருக்கிற யூதா குலத்தின் சிங்கம் வரும்போது அற்புதம் நடக்கும். அப்ப என்ன நம்ம பண்ணி இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். என்னென்ன கற்றுக்கொள்ளணும், அந்த ராஜ்யத்தின் அர்த்தத்தையும் அஸ்திவாரத்தையும் அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் அமைப்பையும் அந்த ராஜ்யத்தின் ஆளுகையையும் ஆசீர்வாதத்தையும் அந்த ராஜ்யத்தின் விஸ்தாரத்தையும் விசாலத்தையும் விசேஷத்தையும் அந்த ராஜ்யத்தின் செயலையும் அந்த ராஜ்யத்தின் சேனையையும் அந்த ராஜ்யம் எப்படி இயங்க கொண்டிருக்கிறது, அந்த ராஜ்ய இறங்குதலை குறித்து நம்ம தியானிக்கணும். அந்த ராஜ்யத்தின் சிங்காசனத்தையும் அந்த ராஜ்யத்திலே வெளிப்படுகிற சிங்கம் போல இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தியானித்து அதுக்கு பிறகு ஜபித்தால் அந்த ஜபத் நமக்கு புரியும். இப்ப நம்ம பண்ணிருப்போம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி விட்டுருப்போம், என்ன புரிஞ்சிச்சு. ஆனா இதெல்லாம் படிச்சுட்டு தியானிச்சுட்டு அப்புறம் நீங்க இது ஒண்ணு ஜெபிச்சு பாருங்க,
மணிக்கணக்க ஜெபிக்கலாம், நாட்கள் கணக்க ஜெபிக்கலாம். நான் இது எழுதுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. எழுதுறதுக்கு 4 மணி நேரம், ஜெபிச்சு 7 மணி நேரம் ஆகும். யோசிச்சு பாருங்க. ஜெபிக்க 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 அவருடைய பலன் வர ஆரம்பிச்சிடும். நான் கேட்கிறேன், தேவ ராஜ்யத்தில் சோர்வு இருக்கா? சோம்பல் இருக்கா? தூக்கம் இருக்கா? கொட்டாய் இருக்கா? இப்ப அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உள்ள சோர்வு தங்க முடியுமா? உற்சாகமா இருக்கும். ராஜ்யம் என்ன சிங்க கர்ஜிக்கிற போல இருக்கும். உண்மையா பொய்யா? நேத்து நைட் அந்த ஒரு ஆக்டிவேஷன். ஏன்னா தெரியல, அந்த ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா லூக்ல சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஒரு இடத்துல வாசிக்கிறோம். ஆனா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே. அப்ப நல்லா புரியுது, உங்களுக்குள் இருக்கிற ராஜ்யம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது வேற. 2ஆம் வருகைக்கு பிறகு அவருடைய ராஜ்யம் வரப்போது, அது வேற. அது நம்ம எல்லாமே ஒன்னா மிக்ஸ் பண்ணிட கூடாது. சிலர் என்ன சொல்றாங்க, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு, இன்னொரு ராஜ்யம் வரப்போறது இல்லைன்றாங்க. இன்னும் பேர் என்ன, சில பேர் சொல்றாங்க அவருடைய ராஜ்யம் வரப்போகுது, அதனால அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்றது, நமக்குள்ள ராஜ்யம் இல்லைன்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குன்றாங்க. ஒரு கூட்டம் சொல்றாங்க ஒரு ராஜ்யம் வரப்போகுதுன்னு. ஆனா பைபிள் என்ன சொல்ற, 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ராஜ்யம் உள்ளேயும் இருக்கு, அவருடைய ராஜ்யம் இனிமேல் வரப்போகுது. ஆல்ரெடி இருக்கு, இனிமேல் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னு பிளேஸ் பத்தி சொல்லப்படல, அதோடைய ரூலிங் பத்தி, அதோடைய ஆளுகை பத்தி தான் கர்த்தர் பேசுறாரு. அப்ப நமக்குள்ள தேவராஜ்யம் இருக்கிற என்ன அர்த்தம்னா, தேவன் ஆளுகிறார், தேவன் நம்ம ரூல் பண்றாரு. நம்ம கண்ணுல, சிந்தையில, உணர்வுல, பார்வையில, இருதயத்துல, நாடி, நரம்பு, எலும்புகள், ஆவி, ஆத்மா, சரீரத்துல தேவ ராஜ்யம் வந்துச்சுன்னா அதுக்குள்ள தேவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பார். அவர் நம்முடைய உடலை ஆளுகை செய்து கொண்டிருப்பார், நம்முடைய ஆவியை ஆளுகை செய்து கொண்டிருப்பார். அப்ப நம்ம உற்சாகமா இருப்போம், சோர்வா இருப்போமா? எப்படி சொல்றீங்க? உற்சாகமா இருப்போம், சோர்வா இருப்போமா? உங்களுக்குள்ள தேவராஜ்யம் இருக்கிறது, நீங்க அதை உணர்ந்துகிட்டே இருந்தா உற்சாகமா இருக்க முடியும், சோர்வா இருக்க முடியுமா? அப்படி என்ன பண்ணும்? உணர்ந்துகிட்டே இருக்கணும். எனக்குள்ள தேவராஜ்யம் இருக்கிறது, எனக்குள்ள தேவராஜ்யம், எனக்குள்ள தேவன் இருக்கிறார், எனக்குள்ள அவருடைய ராஜ்யம் இருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட வாழக்கூடியவர்களாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். சரி, இந்த நேரத்தில் நிறைய சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கு. அந்த ராஜ்யம் நமக்குள்ள வரும்போது சகல ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கொடுத்து நம்மை மகிழ பண்ணுவார். ஆமென். தூங்குறங்க. அல்லேலூயா. யாருமே தூங்கல, எல்லாம் முழிச்சுதான் இருக்கிறீங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன், நமக்கு நேரங்கள் ஆயிட்டே இருக்கிறதுனால சுருக்கமாக அவங்ககிட்ட சொல்லும். தேவராஜ்யத்தை பத்தி சில காரியங்களை எழுதி வச்சேன். உங்களுக்கு தேவையான சீக்ரெட்ஸ், உங்களுக்கு தேவையான சீக்ரெட்ஸ், உங்க வாழ்க்கைக்கான சக்சஸ், உங்க வாழ்க்கைக்கான சொல்யூஷன்ஸ், உங்க வாழ்க்கைக்கான சப்போர்ட்டிங்ஸ், உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படுற சப்ளை, உங்க வாழ்க்கை தேவையான நீட்ஸ், தேவைகள் எல்லாமே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கு. சீக்ரெட்ஸ், சக்சஸ், சொல்யூஷன், சப்போர்ட்டிங், சப்ளை அண்ட் சப்ளை எல்லாமே அவருடைய ராஜ்யத்துல இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு தர போறாரு. நமக்கு தேவையான போல்ட்னஸ் எங்க வருது? அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறது. நமக்கு தேவையான பிளெஸிங் எங்க வருது? அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறது. நமக்கு தேவையான கம்ஃபர்ட்னஸ், நமக்கு தேவையான கன்க்ளூஷன் எல்லாமே அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறது. நமக்கு தேவையான ஹீலிங் அண்ட் மிராக்கிள்ஸ் அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறது. தமிழ்ல நான் சொல்றேன், நமக்கு தேவையான ரகசியங்களும், நமக்கு தேவையான வெற்றியும், நமக்கு தேவையான சொல்யூஷன் என்ன சொல்றதுப்பா? தீர்வுகள். நமக்கு தேவையான தீர்வுகள், நமக்கு தேவையான சப்போர்ட்டிங்ஸ், உதவிகள், நமக்கு தேவையான சப்ளைஸ், உதவிகள், நமக்கு தேவையான தைரியம், நமக்கு தேவையான ஆசீர்வாதம், நமக்கு தேவையான ஆறுதல், நமக்கு தேவையான முடிவுகள், நமக்கு தேவையான சுக ஆரோக்கிய பலன், ஆசீர்வாதம் எல்லாமே தேவ ராஜ்யம் வரும் பொழுது அதன் மூலமா நமக்குள்ள கிடைச்சிடும். அப்ப அவருடைய ஆளுகை நமக்குள்ள வரும்போது, பக்கத்தை சொல்லுங்க, அவருடைய ஆளுகை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, சத்தமா சொல்லுங்க, அவருடைய ஆளுகை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, சோதாவா இருக்கிற நீங்க தாதாவா மாறிடுவீங்க. சொல்லுங்க, அவருடைய ஆளுகை, சொல்லுங்க, தேவ ராஜ்யமாகிய அவரின் ஆளுகை உங்களுக்குள்ள வருமானால், உங்களுக்குள்ள வருவதை நீங்க இடம் கொடுத்தால், உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க நம்பினால், சோதாவா இருக்கிற நீங்க தாதாவா மாறிடுவீங்க.
ஜபத்துல சோர்வா இருக்கிற நீங்க ஜபத்துல சூப்பர் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. இந்த உணர்வோடு ஜபிச்சு பாருங்க, டைம் போறது தெரியாது. 1 மணி நேரம் ஜபிச்சாலே தூக்கம் வந்துருதுல, அப்ப மணிக்கணக்கு எப்படி ஜபிக்கிறது? ஒரு முறை எனக்கு என் மனைவிக்கு ஒரு போட்டி நடந்துச்சு, ஆவிக்குரிய போட்டி. இது உங்களுக்கு புரியறதுக்காக ஆசிரியத்துக்கு சொல்றேன், யார் ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்கன்ட்டு. சில ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவங்க ஒரு சாட்சி கொடுத்தாங்க என்கிட்ட. அவங்க கொடுக்கல, நான் கேட்டேன், 7 மணி நேரமா ஜெபிச்சேன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல, என் மனைவி நானு 2 பேர் சேர்ந்து தனித்தனியா ஜெபிக்கலாம் பிளான் போட்டோம். இந்த நாள்ல யார் ரொம்ப நேரம் ஜெபிக்கிற, ரொம்ப நேரம் பைபிள் படிக்கிறாங்கன்னு ஒரு போட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம். போட்டின்னு சொல்ல ஒரு என்ன சொல்றது, ஒப்பந்தம் பார்த்தோம், செக் பண்ணி பார்க்கல யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. எல்லாம் முடிச்சுட்டு பிற்பாடு என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், ஏமா எவ்வளவு நேரம் ஜெபிச்சாங்கன்னா அவங்க சொல்ல. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன், எவ்வளவு நேரம் ஜெபிச்சிங்க சொல்லுங்கன்னா. அவங்க சந்தோஷமா சிரிச்சு ஒரு பலத்தோடு சொல்ல, ஏதோ பறி கொடுத்த மாதிரி, வேற 10 மணி நேரம் ஜெபிச்சேன். 10 மணி நேரமா? அவங்க சொன்ன ஆக்ஷன் எவ்வளவு நேரமா ஜெபிச்சேன்னு கேட்டா 10 மணி நேரம் ஜெபிச்சேங்க அப்படின்னு சொல்ல, ஏதோ 10 மணி நேரம் ஜெபிச்சு அப்படின்னாங்க. அப்படின்னு அதிருப்தி. ஜபத்துல அவ்வளவு ஜபிக்காதது போல இருக்கிறதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும்? தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும் போது, தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது, தேவ ராஜ்யம் தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும் போது நம்ம ஜப வாழ்க்கை சூப்பரா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யம் நமக்குள்ள வரணுமும் வரக்கூடாது. எது நான் வரணும்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்தை நமக்குள்ள வர வைக்கணும். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? நல்ல பொருள். ராஜ்யம் அப்படின்னா ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, ராஜ்யமும் ராஜாவும். இப்ப உலகத்துல எந்த ராஜ்யம் இருக்கு? இந்தியாவில யாருடைய ராஜ்யம் இருக்கு? மோதியின் ராஜ்யம். லாக்டவுன், வீட்டுல ஸ்டே பண்ணி சேஃபா இருங்க. மோதியின் ராஜ்யம். அது போல உலகம் முழுக்க எடுத்து பார்த்தா யார் ராஜ்யம்? கொரோனாவின் ராஜ்யம். இப்ப நான் கேட்கிற, மோதி ராஜ்யத்தை விட கொரோனா ராஜ்யத்தை விட அந்த ராஜ்யம் பெருசா இல்லையா? அப்ப அந்த ராஜ்யம் வந்துச்சுன்னா கொரோனா ராஜ்யம் போயிடுமா நிக்குமா? அந்த ராஜ்யம் வந்தா லாக்டவுன் ராஜ்யம் ரிலீஸ் ஆகாதா? அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, மோதி போட்டிருக்க லாக்டவுன் ராஜ்யத்துல உங்க ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்க தேச ஜனங்களை பீதி கலப்பி கொண்டிருக்கிறதான, எங்க தேசங்களை மரண பயத்துக்குள் கொண்டு போய் கொண்டிருக்கிற, அநேக உயிர்களை சாவடித்துக் கொண்டிருக்கிறதா இந்த கொரோனா ராஜ்யமுக்குள்ள உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொன்னா கொரோனா ராஜ்யம் அழிந்து போயிடும். அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்ப எப்படிப்பட்ட ராஜ்ய விஷயத்தை பாருங்க. நிறைய இந்த ராஜ்யத்தை பத்தி ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கு. நம்ம உள்ள போனதான் தெரியும். நான் செய்தி கொடுக்கல, இன்னும் செய்தி ஆரம்பிக்கல. அதனால அதோட மேல் நோட்டத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அப்ப நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த ராஜ்யத்தை பத்தி சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, கடவுளுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எதை காட்டுதுன்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகையை காட்டக்கூடியது தேவனுடைய ராஜ்யம். அப்ப உங்களுடைய ராஜ்யம் வருவதாகனா the God's power, the God's authority and God's ruling. அப்போ என்ன வருது? பவர், அத்தாரிட்டி அண்ட் ரூலிங். மூணுமே வருது. அதிகாரம், வல்லமை, ஆளுகை வெளிப்பட ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன வேணும்? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை வரணுமா வரக்கூடாதா? எங்க வரணும்? ஒண்ணு எனக்குள்ள வரணும், ரெண்டாவது என் குடும்பத்துல வரணும், மூணாவது நம்ம சபையில வரணும், நாலாவது நம்ம தேசத்துல வரணும். அல்லேலூயா. எல்லாமே மாறிடும். அதான் பாஸ்டர் ஜெசன் எடிமரி பாடினாரு, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. பாடுறதுனால மாற்றம் வரதான் கிட்ட கிடையாது. தேவராட்சி நமக்குள்ள வரும்போது எல்லாமே மாறிடும். நம்மளை பார்த்தாலே வேற மாதிரிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம கத்து தர விரும்புகிறோம். முதலாவது, தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய ஆளுகை நிறைந்ததுதான் தேவராஜ்யம். வல்லமை, அதிகாரம்,
ஆளுகை. யாருடைய அதிகாரம்? யாருடைய வல்லமை? யாருடைய ஆளுகை? தேவனுடைய ஆளுகை, வல்லமை, அதிகாரம் வெளிப்படணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும். அப்ப ஜெபிக்கும் என்ன பண்ணும்? ஆண்டவர், உம்முடைய வல்லமை நிறைந்த ராஜ்யம் வெளிப்படுவதாக, உம்முடைய அதிகாரம் நிறைந்த ராஜ்யம் வெளிப்படுவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள, தேசத்துக்குள்ள, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள, சிறு பிள்ளைகளுக்குள்ள, வாலிபர்களுக்குள்ள, கொரோனா எங்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் உம்முடைய ஆளுகை வரட்டு சுவாமின்னு சொல்லும் போது ஆண்டோட வல்லமை வெளிப்பட்டு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது, அந்த ராஜ்யத்துல என்ன இல்ல? கண்ணீர் இல்ல. இப்ப அந்த ராஜ்யத்தை நீங்க பார்க்கணும்னா, அந்த ராஜ்யத்தை பார்க்கணும், அங்க என்ன இருக்கும்? சொல்லிச்சு, வெளிச்சம். அப்ப என்ன இருக்காது? இருள் இருக்காது. அப்ப தேவ ராஜ்யத்துல இருள் இருக்காது. அப்ப உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? இருள் பூமிக்கு வருவதல்ல, வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வெளிச்சம் நிறைந்த ராஜ்யத்துக்கு தான் இன்னொரு பேரு பாவம் இல்லாத ராஜ்யம் சொல்லி பேரு. அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் பாவங்கள் இருக்கிறதோ, ஆண்டவரே இந்த இடத்துல இப்படிப்பட்ட பாவம் இருக்கு, அந்த இடத்துல இப்படிப்பட்ட பாவம் இருக்கு, இந்த இடத்துல இப்படிப்பட்ட வேசித்தன பாவம், இந்த இடத்துல இந்த பாவம், இந்த இடத்துல விக்கிரகார்த்தன பாவம், இந்த இடத்துல விபச்சார பாவம், இந்த இடத்துல இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் இருக்கு. இந்த பாவங்கள் நிறைந்த இடத்துல உம்முடைய வெளிச்சம் நிறைந்த பாவம் இல்லாத ராஜ்யம் வருவதாக அப்படி சொன்னா, பாவம் இல்லாத ஆளுகை செய்கிற தேவன் வெளிப்பட ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த ராஜ்யத்துல பாவம் இல்லாததுனால நம் தேசத்துல இருக்கிற பாவங்களை அகற்றக்கூடிய ராஜ்யமாக அந்த ராஜ்யம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, பாவங்களை மாற்றுகிற, என் தேசத்தின் இருளை மாற்றக்கூடிய, ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தையில காணப்படுகிற அந்த இருளை மாற்றக்கூடிய, ஒவ்வொரு சபைக்குள்ள காணப்படுகிற இருளை மாற்றக்கூடிய, என் அரசாங்கத்தில் காணப்படுகிற இருளை மாற்றக்கூடிய, எல்லா விதமான இருளை மாற்றக்கூடிய வெளிச்சம் நிறைந்த பாவம் இல்லாத அந்த பரிசுத்தமான ராஜ்யம் எங்க தேசத்தில் வருவதாக நம்ம ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, வசனம் சொல்ல இப்ப எனக்கு நேரங்கள் இல்லை, அதை நீங்க எழுதி கொள்ளலாம். மூன்றாவது, அந்த ராஜ்யம் பாசமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல பாசம் இருக்கா இல்லையா? அவருடைய ராஜ்யத்துல பாசம் இருக்கா? மோசம் இருக்கா? மோசம் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அவருடைய ராஜ்யத்தில் மோசம் இல்ல, பாசம் இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவர், எத்தனையோ குடும்பத்துல அன்பு இல்ல, எத்தனையோ குடும்பத்துல சமாதானம் இல்ல, எத்தனையோ குடும்பத்துல நிம்மதி இல்லையே, அப்படிப்பட்ட குடும்பத்துல உங்களுடைய பாசம் உள்ள ராஜ்யம் வருவதாக சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பங்கள்ல பாசம், அன்பு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படி ஜெபிக்கக்கூடியவங்களா மாற்றப்படணும். முதலாவது சொன்ன தேவனுடைய வல்லமையும், தேவனுடைய அதிகாரமும், தேவனுடைய ஆளுகையும் வெளிப்படுகிற, கிரியை செய்கிற, நிறைந்து வெளிப்படுகிற ஒரு ராஜ்யம். இரண்டாவது சொன்ன பாவம் இல்லாத வெளிச்சம் நிறைந்த ராஜ்யம். மூணாவது பாசமுள்ள ராஜ்யம். இது தலைப்பு போட்டுட்டு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான தலைப்புகள் வரும். நாலாவது, பரலோகத்துல சேஃப்டி இருக்கா இல்லையா? பாதுகாப்பு இருக்கா? எனக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, நம்மளுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வச்சா எந்த திருடனும் அங்க வர முடியாது, கண்ணை விட்டு திருடவும் முடியாது, கர்த்தரே சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோகம், அந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்த பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு ராஜ்யம். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு தேவனுடைய ராஜ்யத்துல வருது. ஒரே ஜெபந்தான், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? சபைக்குள்ள தேவராஜ்யம் வருவதாக சொன்ன என்ன அர்த்தம்? அந்த சபை பாதுகாக்கப்படும் அர்த்தம். எனக்குள்ள உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நான் பாதுகாக்கப்படுவேன். என் குடும்பத்தில் உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, குடும்பம் பாதுகாக்கப்படும். எங்க தேசத்துல உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், பாதுகாக்கப்படுவாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொரோனால இருக்கிறாங்களே, இந்த லட்சக்கணக்கான மக்கள் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே, அவங்க எல்லாருக்குள்ள உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் என்ன அர்த்தம்? அவங்க ஆத்துமா, அவங்க சரீரம் பாதுகாக்கப்பட்டு செத்து போக மாட்டாங்கன்னு அர்த்தம். ஒரே வார்த்தை தான், ஆனா பலவிதமான ஆங்கிள்ஸ்ல அதை ஜெபிக்க முடியும். அப்ப நம்ம என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் ராஜ்யம் வருவதாக அப்படி நம்ம ஜெபிக்கணும். வேறு வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்துல மூணு காரியம் எழுதப்பட்டிருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 14வது அதிகாரம் 17 பாருங்க. புசிப்பு குடிப்பு தேவனுடைய ராஜ்யம் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட வாசிக்கு கேட்கலாம். ரோமர் 14:17 வாசிங்க சத்தமா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல,
அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அங்க என்ன இருக்கு? நீதி இருக்கு, சமாதானம் இருக்கு, பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷம் இருக்கு. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? அவருடைய நீதி தேசத்தில் வெளிப்படட்டும், அவருடைய சமாதானத்தை தேசத்தில் வெளிப்படட்டும், பரிசுத்த ஆவியின் சந்தோஷ தேசத்தில் வரட்டும் அர்த்தம். அப்ப அது நீதியின் ராஜ்யம், அது சமாதானத்தின் ராஜ்யம், அது பரிசுத்த ஆவினால் வருகிற சந்தோஷம் நிறைந்த ஒரு ராஜ்யம். அப்ப இந்த 7 விதமான காரியங்கள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்ம சொல்லும் பொழுது பூமிக்கு வர ஆரம்பிச்சிடும். 7 காரியம் சொல்லி இருக்கிறோம். 1, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை நிறைந்த ராஜ்யம் தான் அவருடைய ராஜ்யம் சொன்னேன். 2வது, பாவம் இல்லாத ராஜ்யம் அவருடைய ராஜ்யம், அல்லது வெளிச்சம் நிறைந்த ராஜ்யம், அல்லது வெளிச்சம் நிறைந்த ராஜ்யம், அல்லது பரிசுத்தம் உள்ள ராஜ்யம் சொன்னேன். 3வது, அவருடைய ராஜ்யம் அது பாசமுள்ள ராஜ்யம் என்று சொன்னேன். அடுத்து நான் சொல்லும் பொழுது அவருடைய ராஜ்யம் பாதுகாப்பு, பலத்த பாதுகாப்பை தருகிற ராஜ்யம் என்று சொல்லி பேசினேன். அடுத்து அது நீதியின் ராஜ்யம். அப்புறம் என்ன சொன்னேன்? அவருடைய ராஜ்யம் சமாதானத்தின் ராஜ்யம். கடைசியாக பரிசுத்த ஆவின் சந்தோஷம் வெளிப்படுகிற ராஜ்யம். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடக்கும். ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய ஆளுகை வெளிப்படும், அவருடைய பாசம் வெளிப்படும், அவருடைய பரிசுத்த வெளிப்படும், அவருடைய வெளிச்சம் வெளிப்படும், அவருடைய பலன், அவருடைய பாதுகாப்பு வெளிப்படும், அவருடைய நீதி வெளிப்படும், அவருடைய சமாதானம் வெளிப்படும். அது மாத்திரமல்ல, ஆவியானவருடைய சந்தோஷம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இதான் தேவ ராஜ்யம். இப்ப நான் சொன்னது எல்லாமே பிளேஸா பாருங்க. பிளேஸ்ல சொல்லப்படல. பிளேஸ் என்பது இடம். இப்ப சொல்லப்பட்டது எல்லாமே வேற காரியங்கள். பாவம் இல்லாதது, பாசம், பாதுகாப்பு, நீதி, சமாதானம், பரிசுத்த நிறைவு, வல்லமை, அதிகாரம், ஆளுகை, இதெல்லாம் இடம் கிடையாது. அந்த இடத்துல இயங்கக்கூடிய தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய காரியங்களை காட்டக்கூடியது. அப்போ உங்களுடைய ராஜ்யம் வருவதாகனா இந்த மாதிரி காரியங்கள் வெளிப்படும். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம், ஆனா நமக்கு நேரங்கள் இல்லாததுனால நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஜெபத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சொல்லப்பட்ட எல்லா காரியத்தை திறந்த கண்களோடு, திறந்த மனதோடு படித்து தியானித்தால், யோசித்து அதுக்கு பிறகு நீங்க ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்ல இந்த ஜெபத்துக்கு பவர் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஜெபத்துல வல்லமை இருக்கும். இன்னிலிருந்து சொல்லப்பட்ட இந்த காரியங்களை மனதில் யோசித்து தியானித்து ஒரு அதிகாரத்தோடு, விசுவாசத்தோடு, ஆவில நிறைந்தவர்களா நாம் ஜெபித்தால் அந்த ஜெபத்தின் வல்லமை, அந்த ஜெபம் அது மோஸ்ட் பவர்ஃபுல் பிரேயரா மாறிடும். மிகவும் வல்லமையான ஜெபமா மாறிடும். அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வேணுமே வேண்டாம். அப்ப கண்ணீரோட ஜெபிக்க கூடாதான்னு கேட்டா ஜெபிக்கலாம். அதெல்லாம் வேற கேரக்டர். ஜெபத்துல 100கணக்கான ரகசியம் இருக்கு. அதுல நான் இன்னைக்கு சொல்றது அந்த 100கணக்கான எல்லா ஜெபங்களும் ஒரு ஜெபம், உங்க ராஜ்யம் வருவதாக. நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. நாம் ஜெபித்து முடித்த பிறகு தெய்வ சமூகத்திலிருந்து கடந்து போக போகிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எடுத்துக் கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் தாமே எங்கள் மத்தியில் இறங்கினதற்கு ஸ்தோத்திரம். இந்த ஆச்சரியமான நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமை எங்களுக்குள்ள வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ராஜாவுடைய உடல், ராஜாவுடைய ரத்தம் எங்கள் எல்லாருக்குள்ள பாய்ந்து வந்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம். அது நிமித்தமாய் சோர்வில்லாமல் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியமாய் தேவ ராஜ்யத்தில் வருமட்டும், எங்களுடைய மரணம் மட்டும் நாங்கள் சக்தி நிறைந்த சாதனை படைக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் எங்களோடு கூட நீங்க பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. சேனைகளின் தேவனாய் கர்த்தர் இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்து இது அற்புதமான நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து
சகல ஆசீர்வாதங்களையும் உம்முடைய வார்த்தையின் ஆழங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்கு கோடி ஸ்தோத்திரங்கள். வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், எல்லாருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கான்ஃபரன்ஸ் கால்ல வந்த எல்லா தேவ பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பதாக. துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்னிடம் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ சன்னிதானத்தில் கூடி வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென். சீக்கிரமா வரப்போகிற ராஜாதி ராஜாவுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.